இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, த பிளெஸ்ஸிங் ஆஃப் த சர்ச், சபையின் ஆசீர்வாதம். இந்த தலைப்பின் கீழே 3 சத்தியங்கள். முதலாவது, த கிரேஸ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை. இரண்டாவது, த லவ் ஆஃப் காட், தேவனுடைய அன்பு. மூன்றாவது, த ஃபெலோஷிப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். த பிளெஸ்ஸிங் ஆஃப் த சர்ச், சபையின் ஆசீர்வாதம். 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசுவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அனைவரோடு கூட இருப்பதாக. முதல் குறிப்பு, த கிரேஸ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை. இந்த 3 ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு ஆராதனை முடியும் பொழுது சபையிலே கூறப்படுகிற ஆசீர்வாதம். எதற்காக இந்த 3 ஆசீர்வாதங்களை கூறும்? இதில் என்ன அடங்கி இருக்கிறது? இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது எப்படிப்பட்ட நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை என்ன செய்யணும்? உணர்ந்து அதை விசுவாசிக்க, அதை உரிமை பாராட்டும். இந்த ஆசீர்வாதமெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். எபேசியர் 2:1-7. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வளத்திற்கு ஏற்காகும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டு, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சத்தின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினேன் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்திருந்திருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார பண்ணிடும். ஆகவே கிருபையினாலே நாம் என்ன செய்திருக்கோம்? ரட்சிக்கும். ரோமர் 3:23-20. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றுள்ளார். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார். இலவசமாய் அவருடைய கிருபை. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். புலம்பல் 3:22-23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு அவைகள் காலைதோறும் புதியவைகள். நமது உண்மை
பெரிதார். இந்த ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? 2 கொரிந்தியர் 12:9-10. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பொறுமை விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் எல்லா பலவீனத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? என் கிருபை உனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணுமா? பிலிப்பியர் 2:20. அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது மெய்தான், ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். வியாதிப்படும் பொழுது ஆண்டோடைய கிருபை வேணுமா வேணாமா? எபிரேயர் 4:10. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டிலே ஏற்ற சமயத்திலே இரக்கத்தை பெறப்படி. எந்த ஆசனம் இது? கிருபை நிறைந்த ஆசனம். தைரியமாக வாங்கும். ஏன்னா இது என்ன ஆசனம்? கிருபாசனம். இது கோபாக்கினேன் ஆசனம் அல்ல. கிருபை நிறைந்த தைரியமாக வாங்க. எந்த நேரத்திலும் தேவனுடைய கிருபையை பெரும்படின தைரியமாக இந்த கிருபாசம் தண்டே வாருங்கள். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசுவான தேவகுமாரனே இந்த உலகத்தில் வாழும்பொழுது அவருக்கு என்ன தேவைப்பட்டது? தேவ கிருபையும் மனுஷ தயவும். எத்தனை பேர் அதிகமாக விருத்தி அடையணும்னு வாஞ்சிக்கிறோம்? 2 கொரிந்தியர் 4:15. தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெரும்படி இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம். கிருபை பெருகணும்னா என்ன செய்யணும்? அநேகர் என்ன செய்யணும்? சபையில் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். நேரத்தோடு வரணும். நேரத்தோடு என்ன செய்யணும்? அப்போ தான் கிருபை பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகும்? அவனுடைய கிருபை எனக்கு வேணும்னா என்ன செய்யணும்? எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை கொலோசியர் 4:6 அவனவனுடைய என்னதெனப்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்ததாயும் உப்பால் சாரமேனிதாயும் இருப்பதாக. நம்ம பேசுகிற வார்த்தையில் என்ன இருக்கணும்? கிருபை இருக்கும். கிருபை இருக்குதா? சில பேருக்கு பெருமை என்னன்னா நல்ல காரசாரமாக பேசினாங்க. எப்படி பேசினாங்களா? நம்முடைய வசனத்தில் என்ன இருக்கணும்? லூக்கா 4:23. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்ட இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவன். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினார். கிருபையுள்ள நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? 2 கொரிந்தியர் 8:9.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய கிருபை. என்ன கிருபை இது? அவர் எப்படி இருந்தார்? இருந்தும் நீங்கள்லாம் யார்? நான் ஒண்ணுமா? நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம். இப்போ இந்த கிருபை என்ன செய்து? நம்ம என்ன ஆகணும்? அதுதான் கிருபை. அதுதான் கிருபை. நீங்கள் தரித்திரராக இருக்கும்படி அவர் தரித்திரர் ஆகலை. நீங்கள் தரித்திரராய் இருக்கும்படி அவர் தரித்திரராய் ஆகவில்லை. ஏன் தரித்திரர் ஆனார்? அவருடைய தரித்திரத்தினால என்ன ஆகணும்? விசுவாசி. ஒவ்வொரு ஆராதனையில் இந்த ஆசீர்வாதம் கூறும்பொழுது இதெல்லாம் விசுவாசி. அது என்ன செய்யணும்? 1 கொரிந்தியர் 15:9-10 நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கு. தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினால் என் அப்போஸ்தலர் என்று பெயர் பெறுவதற்கும் ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விரதாவாய் இருக்கிறேன். அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னோட இருக்கிற தேவ கிருபை. தகுதியே இல்லை அப்போஸ்தலர்னு சொல்கிறது கூட எனக்கு என்ன இல்லை. ஆனாலும் தேவ கிருபை. தேவன் எனக்கு என்ன கொடுத்தார்? தகுதி இல்லாத எனக்கு தேவன் இந்த கிருபை நான் வீணாக்கவில்லை. இந்த கிருபையினால் என்ன பண்ண? எல்லாரை விட அதிகமாக ஆண்டவருக்காக நாம் பிரயாசப்படுகிறோமா? கேள்வி. அதுக்கு தான் கிருபை. தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் எதுக்கு கிருபை? அந்த கிருபையை வீணாக்கக்கூடாது. கிருபை விருதாவாக இருக்கக்கூடாது. இந்த கிருபையினால என்ன செய்யணும்? எல்லாரை விட அதிகமாக 2 தீமோத்தேயு 2 ஆதலால் என் குமாரனே. குமாரனேன்னா ஒரு தகப்பன். பவுல் எழுதுகிறார், ஒரு தகப்பன் தான் கற்றுக்கொண்ட முக்கியமான ரகசியங்களை குமாரனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என் குமாரனே என்ன சொல்கிறார்? கிறிஸ்து உள்ள கிருபையிலே பலப்படும். அந்த கிருபை ரொம்ப தேவை. அந்த கிருபை ரொம்ப அதில் பலப்படு குமாரனே. ரோமர் 12:6 நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு தக்கதாக சொல்லக்கூடும். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் புத்தி சொல்லுகிறவன் புத்தி தரித்திருக்கிறான், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க, முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க, இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே ஆகவே அந்தந்த கிருபை ஆண்டவர் நமக்கு என்ன கிருபை கொடுத்தாரோ அதை பயன்படுத்த. 1 கொரிந்தியர் 3:10 எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பாட்சியை போல அஸ்திவாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்பதை பார்க்க கடவன். அப்போஸ்தலர் 4:30 கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டு. இந்த பூரண கிருபை இருக்கும்போது ஆண்டவருக்காக நம்ம பலமாக என்ன செய்ய முடியும்? சாட்சி சொல்ல. எபிரேயர் 12:28 ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் என்ன செய்யணுமா?
பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய கிருபையை பற்று. ஆராதனை செய்கிறது பெருசு இல்லை. இந்த ஆராதனை எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை. ஏன்? நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரு. ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை பயத்தோடும். அதுக்கு தான் பயம். ஏன் பயம்? நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? பட்சிக்கிற. அங்கே வந்து விளையாடக்கூடாது. அக்னியில் நெருப்பில் போய் விளையாடலாமா? நெருப்புக்கிட்ட விளையாடலாமா? பிள்ளைங்க போய் நெருப்புக்கிட்ட போய் விளையாடுன்னு சொல்லுவீங்களா? அங்கே போமா, அங்கே ஸ்டவ் பாரு, அதில் போய் கையை ஓடு யாருன்னா சொல்லுவீங்களா? அக்கினிக்கிட்ட என்ன கூடாது. அதனால்தான் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான. ஏன்? தேவன் பட்சிக்கிற. நிறைய பேர் அதை யோசிக்கிறது இல்லை. நிறைய பேர் அதை பற்றி யோசிக்கிறது திடீர்னு ஒரு நாள். எபிரேயர் 13:9 பலவிதமான அந்நிய போதனைகளால் அலையுண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களும் முயற்சி செய்கிற பல அடைவ இல்லை. இருதயம் எப்படி இருக்கணும்? கிருபையினாலே பலவித உபதேசம். இன்றைக்கி இந்த உபதேசம், நாளைக்கு இருதயம் எப்படி இருக்கணும்? ஸ்திரம். கிருபையினாலே இருதயம் ஸ்திரம். 2 பேதுரு 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை. இந்த கிருபையில் என்ன செய்யணும்? வளர்ந்து கொண்டே. 2 கொரிந்தியர் 9:8 மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கைகளிலும் பெருகளாயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் வேணுமா யாருக்குன்னா? என்ன ஆசீர்வாதம்? நீங்கள் எல்லாவற்றிலையும் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமாக இல்லாதவங்களை என்னான்னு சொல்வீங்க? எப்போ பார்த்தாலும் இல்லைங்க இல்லைங்க. நம்ம ஒரு பாஷையில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் எப்போ பார்த்தாலும் எந்த நிலைமையில் இருப்பாங்க? சில பேர் எப்போ பார்த்தாலும் என்ன பாட்டு பாடுவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? கர்த்தரை தேட குறைவில்லை, அதை பாட மாட்டாங்க. நான் பாடுவாங்க பஞ்ச பாட்டு. அந்த மாதிரி ஆளுங்க நம்ம ஊரில் ஓட்டாண்டின்னுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓட்டாண்டின்னா என்ன? எப்போ பார்த்தாலும் எப்படி இருப்பாங்க? இல்லைங்க ஒன்று. இதுதான் இந்த ஆசீர்வாதம். அதுக்காக தான் ஒவ்வொரு வாரமாக கூறுறோம். அது விசுவாசத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளும். இது எனக்கு வேணும். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமுடையவர்களாய் சகலவித நற்கைகளின் பெருகளாகும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்வல்கிறார். வேணுமா வேணாமா? யாக்கோபு 4:6 அவர் அதிகமான கிருபையை அருளுகிறாரே. யாருக்குங்க? யாருக்கு இந்த கிருபை கொடுக்கிறார்? ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல். அதிகமான கிருபை யாருக்கு? தாழ்மை உள்ள. பெருமை உள்ள எதிர்த்து நிற்கும். லூக்கா 18:13-14 ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியா.
தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையார். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்துவன், தன்னை தாழ்த்துகிறவன் நீதிமானாக போகணுன்னா பெரிய கரையில் ஒரு சின்ன ஜபந்தான். சின்ன ஜபம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனத்தாழ்மையோடு ஒரு சின்ன ஒரு லைன் தான். அந்த ஜபமே எவ்வளோ லைன்? ஒரே லைன் தான். நீதிமானாக போயிட்டான் வீட்டுக்கு. என்ன லைன்? தேவனே பாவியாகிய என் மேல். அவ்வளோதான். இந்த ஒரு சின்ன ஜபம் பண்ணாலே வீட்டுக்கு எப்படி போகலாம்? பாவத்தை விட்டு நான் பாவி, ஆண்டவரே நான் ஒரு என் மேல் தேவனே பாவியாகி என் மேல், அவன் அல்ல இவனே. இந்த நாட்களிலே அந்த கிருபை தேவனிடத்தில் நம்ம தாழ்த்தி, ஆண்டவரே என் மேலே கிருபையா பாவியாகி என் மேல் எல்லாம் செய்யும். உண்மையாக நம்ம ஜபிச்சோன்னா நீதிமானாய் வீட்டிற்கு ஆண்டவர் மன்னிப்பார், பாவத்தை எல்லாம் மன்னிப்பார். இரண்டாவது, த லவ் ஆஃப் காட், தேவனுடைய. யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. எவ்வளவு ஆண்டவர் என் மேலே அன்பு கூறார்? இவ்வளவாய். இதான் அளவு. இவ்வளவாய் என்றால் அந்த அளவு எந்த அளவு? நம்முடைய ஒரே பேரான. யாராவது உங்களுக்கு ஒரே பிள்ளை இருக்குன்னு வைங்க, இன்னொருத்தரை காப்பாற்றுறதுக்கு உங்கள் ஒரே பிள்ளையை பலியாக கொடுப்பீங்களா? யாருன்னா கொடுப்பீங்களா? 10 பிள்ளை இருந்தால் கூட ஒரு பிள்ளையை நான் செய்ய மாட்டோம். அவருக்கு ஒரே பேரான அவரை தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில். அந்த உலகத்தில் எங்கேயும் அந்த மாதிரி அன்பை பார்க்க முடியாது. யோவான் 13:1, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்து போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான். உலகத்தில் நான் என் நேரம் முடிஞ்சு போச்சு, இனி நான் உலகத்தில் இருக்க போகிறதில்ல. எங்கே போகிறேன்? பிதாவோட. உலகத்தில் என் வாழ்க்கை முடிவுக்கு வந்து விட்டது. இந்த உலகத்தை விட்டு நான் போகிறேன்னு அறிந்து போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்து கடைசி மூச்சு வரைக்கும், சிலுவையில் அவர் மூச்சு நிற்கிற வரைக்கும் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். அதுதான் அவருடைய அன்பு. தன் தேவனுடைய தம்முடையவர்களை, இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தவர்களை முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். எத்தனை பேர் இந்த உலகத்தில், நீங்கள் எத்தனை வருஷம் உலகத்தில் இருந்திருக்கிறீங்களே, ஒரு காலத்தில் உங்கள் மேலே அன்பு வைத்த இன்றைக்கும் வைத்திருக்கிறாங்களா? யோசித்துப்பார். எத்தனை பேர் முடிவு பரியந்தம் அன்பு கூறுகிறார்கள்? அன்பு நிறைய மாறினே. ஒரு காலத்தில் அன்பு வைத்தவர்கள் இன்றைக்கி பகைக்கவும் செய்கிறோம். சிநேகிதர்கள் சத்துருக்களாகவும். தேவனுடைய அன்பு அப்படி இல்லை. தம்மிடத்தில் அன்புக்கு வந்தவர்கள் முடிவு பரியந்தம் அவர்கள் மேல் அன்பு மாறாது. அந்த அன்பு என்ன செய்யாது? மாறாது. ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒரு வேளை ஒருவன் மரிக்க தெரியும். நாம் பாவிகளாக இருக்கையிலே
கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். பாவிக்காக யார் மரிப்பா? நல்லவனுக்காக ஒருவேளை யாராவது? நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக தேவ அன்பை 1 யோவான் 4:9 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பியதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. யோவான் 10:11-28 நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நமக்காக சிலுவையில் ஆண்டவர் என்ன செய்தார்? ஜீவனை, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரிய, அவைகள் என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும். ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறோம். நாங்கள் அப்பத்துலேருந்து சொல்கிறாங்க 2ஆம் வருகை ஆண்டவர் வராரு, ஏன் இன்னும் வரல? ஏன் இன்னும் வரலன்னா எதுக்காக தாமதிக்கிறார்? சிலர் நினைக்கிறது போல் ஏன் தாமதிக்கிறார்? ஒருவரும் கெட்டு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், அதுக்கு தான் தாமதிக்கிறோம். அதுக்கு தான் 1 கொரிந்தியர் 2 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூர்லுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கும், அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில். அவ்வளோ ஆசீர்வாதம், அவ்வளோ. இது வரைக்கும் உங்கள் கண் அதெல்லாம் பார்த்ததே, காது கூட கேட்டதில்லை, அவங்க இருதயத்தில் கூட என்ன செய்யலை, நினச்சி கூட பார்க்கல. அதெல்லாம் வச்சிருக்கிறார், அதெல்லாம் வைத்திருக்கிறார். ஏன்? யாரெல்லாம் அவர் மேலே அன்பாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுறார்? ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராம் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இதை விசுவாசிக்கணும். எப்படிப்பட்ட தேவையோடு வந்திருந்தாலும் என்ன விசுவாசிக்கணும்? சொந்த குமாரன் என்று கூட பாராமல் நமக்காக, நம்ம எல்லாருக்காக அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது. மத்தேயு 7 ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் சில பேர் நான் இல்லைங்க, நான் பொல்லாதவனே இல்லைங்க. சில பேர் திடீர்னு ஒரு மாதிரி கோச்சிக்கிறான், நான் இல்லைங்க, நான் சொல்ல. இது யார் சொல்கிற? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லது கொடுக்கணும்னு ஆசைப்படும் பரமபிதா நன்மையானது கொடுப்பது அதிக விசுவாசிக்கணும். அதை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். சங்கீதம் 103:8-14 கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய
மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். சில பேர் எப்பொழுதும் கடிந்து கொள்றாங்கன்னு கேள்விப்படுறோம். என்றென்றைக்கும் கோபம் கொள்றான். எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஆளுங்க உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? என்னைக்கா ஒரு நாள் கடிந்து கொண்டா அது ஒரு கதை வேறு. எப்பயாச்சும் கோவம் வந்தா அது சில பேர் அப்படி இல்லை. எப்பொழுதும் கடிந்து கொண்டு என்றென்றைக்கும் எப்படி இருக்கிறாங்களாம்? இந்த வசனத்தை பார்த்து கற்றுக்கோங்க. அப்படி இருக்காதீங்க. என்னைக்கா ஒரு நாள் கடிந்து கொண்டால் பரவாயில்ல, என்னைக்கா ஒரு நாள் கோவப்பட்டால் பரவாயில்ல. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும். இந்த வசனம் யாருக்கு? சகோதரருக்கா சகோதரிகளுக்கா? யாருக்கு இந்த வசனம் ரொம்ப கரெக்டாக போகுதுன்னு நினைக்கிறீங்க? யார் இந்த மாதிரி இருக்கிறா? ஆரம்பத்துலேருந்து யாருமே அவங்க தப்பு ஒப்புக்கொண்டது. ஆதாம் ஏவாள் சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிட்டாங்க. ஆதாம் ஏன் சாப்பிட்ட? அதான் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன் சாப்பிட்ட? யார் மேலே பழி போகிறார்? என் தப்பு தான் ஆண்டவரே என்னை மன்னியும் சொன்னாங்களா? நான்றார். ஸ்திரீன்னு சொல்லு, நீர் கொடுத்த பழி யார் மேலே போட்டார்? நான் கேட்கவே இல்லை, நான் சும்மா தான் இருந்தேன். நான் நீர் கொண்டு வந்து கொடுத்திருப்பாருங்க. நீர் கொடுத்த ஸ்திரீ தான் என்னை சாப்பிட வச்சது. நீ ஏமா சாப்பிடல? பிசாசம் சர்ப்பனை ஏமாத்திட்டான். அந்த காலத்துலேருந்து யாரும் நாங்கள் தப்பு ஒப்புக்கொள்ளுன்ற எண்ணமே என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும். பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளோ பெரிதான். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு அவ்வளோ தூரமாய் அவருடைய பாவங்களை நம்மை விட்டு. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நம் மண்ணென்று கூறுகிறார். இவே ஆண்டவர் தெரியும் ஒவ்வொருத்தருடைய உருவம் என்னதென்று. அதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டார். எபிரியர் 12:5 11. தகப்பனுடைய உருவம் இன்னொரு பக்கமும் இருக்குது. தகப்பனுக்கு 2 பக்கமும் இருக்குது. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போக. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்து நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரன். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்கோம். நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டியது. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும்.
ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதி ஆகிய சமாதான பலனை சிற்று. அந்த நேரத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பிற்காலத்தில் அதனுடைய பலனை வெளிப்படுத்தின விசேஷம் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து. ஆண்டோடைய அன்பு நேசிக்கிறவர்கள தான் என்ன செய்கிறார்? எபேசியர் 5:25-27. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து என்ன செய்கிறார்? தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்த மாதருக்கும் கரைத்திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் தம்மை தாமே அதற்காக சபையில் அன்பு கூர்ந்து என்ன செய்கிறார்? சபையை சுத்திகரிக்கிறார். பிழையற்றதாக மகிமையுள்ள சபையாய். 1 யோவான் 4:7-11. பிரியமானவர்களே, ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்த அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் நான் பெரிய விசுவாசி, நான் பெரிய அன்பில்லாதவன் தேவனை தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு. நாம் அன்பு கூறினால் நம்ம ஒன்றும் அன்பு கூறல, நம்ம அன்பு கூறவில்லை. அவர் தான் நம்ம மேலே என்ன செய்ய, நம்ம பாவம் நிவர்த்தி ஆகும்படி தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பின. அன்பு வெளிப்பட்டது. தன்னை அன்பு கூறாதவர்களுக்காக தேவன் தன் குமாரனை கொடுத்தார். அதனால் அன்பு. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கும். அன்பு கடன். தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால நம்ம எல்லாம் என்ன கடனில் இருக்கிறோம்? வேற எந்த கடனில் இருக்கிறோம்? கடனாளிகளாக இருக்கிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். 1 கொரிந்தியர் 13:4-7. அன்புனா என்னங்க? அன்புனா என்ன? அன்பு நீடிய சாதம், தயவும். அன்புக்கு பொறாம. அன்பு தன்னை புகழாது. இப்போ உங்கள் மேலே ஒருத்தங்க அன்பாக இருக்கிறாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அல்லது நீங்கள் ஒருத்தங்க மேலே அன்பாக இருக்கிறீங்களா எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா, உங்களுக்கு பொறாமல் வந்துச்சுன்னா, அவங்க மேலே உங்களுக்கு என்ன இல்லை? உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்து அவங்களுக்கு பொறாமல் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு உங்கள் மேலே அன்பு நீடிய தயம். அன்புக்கு பொறாமை. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பா, ஐயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை சின்னமடையாது, தீங்கு நினைய, அநியாயத்தில் சந்தோஷம், சத்தியத்தில் சகலத்தையும் தாங்கும்.
இப்போ நான் ஒரு 10 மணி வரைக்கும் பேசுகிறேன்னு வைங்க, போதகர் மேலே அன்பு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? சகலத்தையும் தாங்கும். நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன், 30 வருஷமாக பார்த்துன்னு தான் இருக்கிறேன். எத்தனை பேருக்கு போதகர் மேலே அன்பு இருக்குது? அன்பு சகலத்தையும் 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 சகிக்கும். எபேசியர் 3:17-19. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி. இல்லை, இப்போ வேரூன்றினா என்ன அர்த்தம்? மரம் வேர் ஆழமாக இருந்தால் எவ்வளோ புயல் அடித்தாலும் என்ன செய்யாது? வேர் இல்லைன்னு வைங்க சீக்கிரமாக. அதே மாதிரி அன்பில் வேர் இல்லைன்னு வைங்க, சின்னத்துக்கெல்லாம் கோச்சிப்பாங்க, சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் இடரலாண்டிடும், பேச்சுவார்த்தை நின்று போயிடும், பேசாத வராது. என்ன சின்னதுக்கெல்லாம் அன்பில் என்ன இல்லை? நீங்கள் அன்பிலே வேரூன்றி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்தனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று. இந்த அன்பினுடைய அகலம்னா என்ன அர்த்தம்? எல்லாரையும் என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே எந்த பாகுபாடு இல்லை, எந்த பாகம் எல்லாரையும். நீளம், இந்த முடிவு பரியந்தம், இந்த இதுக்கு முடிவே கொஞ்ச நாள் இருக்கிற அந்த அன்பில் இது அநாதீஸ் நித்திய. ஆழம், எவ்வளோ கீழே இருந்தாலும் அங்கேருந்து வந்து தூக்கி எடுக்கிற உயரம், உயர்த்தி அவரோடு உன்னதங்களிலே இதை உணர்ந்து கொள்ளும். இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும். தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிரப்பம் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்திற்கு உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டிக் கொள்கிறேன். இந்த அன்பு என்னன்னு, அறிவை கெட்டாத இந்த அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்காக ரோமர் 8:35-31. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்வர்களாயிருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனாலும் தேவ தூதராலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்களும் வருங்காரியங்களும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறோமா? தான் கேள்வி என்ன? இதெல்லாம் நடந்தால் கூட இந்த அன்பை விட்டு பிரிக்காத நிச்சயத்திருக்கிறோமா? 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்தனுடைய அன்பு எங்களை நெருக்கி, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்கிறார், எல்லாரும் மரித்தார்கள். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்தலாம், தங்களுக்காக மரித்த எழுதற்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று இதான் நினைக்கிறோம். எதுக்காக உலகத்தில் வாழ்கிறீங்க நீ கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஏங்க இந்த உலகத்தில் இருக்கிறீங்க, ஏன் இந்த உலகத்தில் இருக்கீங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறோம்? பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்காக மரித்து அவருக்காகவே
பழிக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பின் நம்மை நெருக்கி. மூன்றாவது ஆசீர்வாதம், the fellowship of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். யோவான் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை உலகத்தை கண்டித்து, அவர்கள் என்னை விசுவாசியாதபடினால் பாவத்தை குறித்து, நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் பிதாவிடத்துக்கு போகிற நீதியை குறித்து, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்படுவதனால் என் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து, ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்வாருடன். 1 கொரிந்தியர் 12:3 ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்று. பரிசுத்த ஆவியினாலே இன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுதுதான் இந்த இருதயத்தில் ஒரு உணர்வு வரும். அப்போ தான் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லும். அப்போஸ்தலர் 1, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடை. எருசலேமின் யூதா முழுவதிலும் சமாரியாவின் பூமியின் கடைசி பெரிது எனக்கு சாட்சிகளாக இது சொன்ன உடனே அவரை மேலே எடுத்துக்கொள்ள. ஏன் கடைசியாக ஏன் இதை சொல்கிறார்? ஏன்னா அந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க? சாட்சிகளாக இல்லை. கெத்செமனே தோட்டத்தில் அவரை பிடிக்க வந்தாங்க பாருங்க. பிடிக்க வரும் என்ன பண்ணாங்க? இவங்க 12 பேர் எல்லாரும் அவரை விட்டு ஓட்டம். யாரும் அவருக்காக அங்கே இல்லை. அதில் பேதுரு இவர் யாருன்னே தெரியாது. இவர் யாருன்னே எனக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க கூடியே இருந்தாங்க. கூடியே எல்லா பிரசங்கத்தையும் கேட்டாங்க. எல்லா பிரசங்கத்தையும் எல்லா அற்புதத்தையும் பார்த்தாங்க. எல்லாம் பார்த்து கேட்டு நேரம் வரும்பொழுது ஆண்டவருக்காக நிற்க என்ன இல்லை வேலை. அதனால தான் மேலே போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போகிறேன், நீ காத்திருக்கும். அந்த பலன் பரிசு பலன் நீ என்ன பண்ண, அப்போ தான் எனக்காக என்ன செய்ய முடியும்? சாட்சிகளாய். 2 தீமோத்தேயு 1, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்ன ஆவியை கொடுத்துருக்கிறார்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த ஆவி வேணும்? பலமுள்ள ஆவி வேணுமா? தெளிந்த புத்தி உள்ள ஆவி வேணுமா? அன்புள்ள ஆவி வேணுமா? இல்லை எனக்கு பயமுள்ள ஆவி தாங்க வேணும். யாருக்குன்னா பயமுள்ள ஆவி வேணுமா? இருட்டை பார்த்தாலே பயந்து சில பேர் வெளியே வந்து ஒரு எலுமிச்சை இருந்துச்சுன்னு அங்கேயே மயக்கடிச்சு விடுவான். ஐயோ வெளியே எலுமிச்சை இருக்குதுங்க. யோவான் 16:7, நான் உங்களுக்கு உண்மையை சொல்ல, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனம். நான் போகாதிருந்தால் தேற்றவாளவன் உங்களிடத்தில், நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்திற்கு. ஒரு தேற்றவாளன், நம்மை தேற்றுகிறவர். அப்போஸ்தலர் 9:30, அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து. இந்த ஆறுதல் இதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தர் ஒரு ஐக்கியம்னா எவ்வளோ உபத்திரம் வரும், துக்கம் வரும், அதெல்லாம் ஆறுதல் படுத்தும்படி. யோவான் 4:23-24, உண்மையாய் தொழுது கொண்டவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுகள் காலம் அது இப்பொழுதே வந்துடும். தம்மை தொழுது கொள்ளவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார்.
தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள. உண்மையாய் சும்மா தொழுது கொள்ள, உண்மையாய் தொழுது. ஆண்டவர் பார்க்குறார். ஆவியோடும் உண்மையோடு என்ன செய்யணும்? ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடி ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சு நமக்காக வேண்டுதல் செய்யும். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்யும். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்குற ஆவியின் சிந்தை என்னதென்று ஆவியானவர் உதவி செய்கிறார். எதுக்கு எப்படி உதவி செய்கிறார்? தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கும்படி. அப்போ தான் பதில் வரும். அப்போ தான் ஜெபத்துக்கு என்ன வரும்? யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை அவர் தம்முடைய சுயமாய் பேச நாம் கேள்விப்பட்ட யாவையும் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறியும். இது சத்திய ஆவியானவர் என்ன செய்வார்? சத்தியத்துக்குள்ளே 1 யோவான் 2:26-27 உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் இந்த அபிஷேகம் நம்ம வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஆவியானவர் சத்தியத்தில் நம்மை வழிநடத்துவார். ஏசாயா 59:19 அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் வெள்ளம் போல் சத்ரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் இந்த ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? அதுக்கு தான் ஆவியானவர். வெள்ளம் போல சத்ரு உங்களுக்கு விரோதம். ஆவியானவர் கொடியேற்றும். அவனுக்கு முன்னாடி யாரும் நீக்க முடியாது. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றும் பொழுது யாரும் உங்களை மேற்கொள்ள. சகரியா 4:6 அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர். பெரிய பர்வதமே, நீ அம்மா பெரிய மலையை போல இருக்கிற பிரச்சனை, மலையை போல இருக்கிற பிரச்சனை, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாலுக்கு முன்பதாக நீ சமபூமி தலைக்கல்லை அவன் கொண்டு வந்து வரும். அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார். என் ஆவினாலே விசுவாசி. பெரிய பர்வதத்தை போல இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் அது ஒன்றும் இல்லாமல் ஏசாயா 10:27 அந்நாளில் உன் தோளில் என்று அவன் சுமை, உன் கழுத்தில் என்று அவன் நுகம், அபிஷேகத்தினால் நுகம். இந்த வல்லமை அபிஷேகம் இறங்கும்போது அப்படியே நுகலாம் என்ன செய்யும்? உடனே வேணுமா அந்த ஆசீர்வாதம்? 1 கொரிந்தியர் 12:7-11 ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அழைக்கப்பட்டு எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். இந்த வசனம் ஞானத்தை பிரச்சனையில் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறேன்னு வைங்க. இந்த வாரம் கிரியா இதை செஞ்சா ராம் முழுதும் மீன் கிடைக்கல அவங்களுக்கு. ஆண்டு வலது பக்கம் மீனை போட்ட உடனே என்ன செஞ்ச ஞானத்தை போது வேறொனுக்கு அந்த ஆவின் அறிவை உணர்த்தும்.
அறியாத காரியங்களை வெளிப்படுத்த. ஒரு அம்மா வந்து கேட்குறோம், எனக்கு தண்ணி கூடுமான்றார். நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க. சமாரிய சொன்னா, நீங்கள் போய் உன் புருஷனை கூட்டிடுவா. எனக்கு புருஷன் இல்லைண்ணா. கரெக்டாக சொன்னம்மா. ஏன்னா உனக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை புருஷன் வந்திருக்காங்க? 5 புருஷன். இப்போ ஒருத்தனை கல்யாணம் பண்ணாமையே அவன் கூட வாழ்ந்துன்னு இருக்கிறான். இதுதான் அறிவை அவளை பற்றி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இதுதான் இந்த அம்மாவுடையது. அறிவை உணர்த்தும் வேறொனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம். இந்த விசுவாசம் கிரியை செய்யும் போது எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. துணிஞ்சு வேறொனுக்கு அந்த ஆவியினால குணமாக்கும், வியாதிப்பட்டவங்களுக்கு சுகமாகும், வேறொனுக்கு அற்புதங்களை செய்யும், வேறொனுக்கு தீர்க்க தரிசனம் வரைக்கும், வேறொனுக்கு ஆவிகளை பகுத்து, வேறொனுக்கு பற்பல பாஷைகளை, வேறொனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும் அளிக்கப்படுகிறது. இவள் எல்லாம் அந்த ஒரே ஆவியார் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆதியாகமம் 1:1-2. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் ஆழத்தின் மேல் இருள், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி. அதுக்கப்புறம் தான் சிருஷ்டிப்பு. ஒழுங்கின்மையும் வெறுமையும் இந்த மாதிரி சூழ்நிலையில் தேவ ஆவியினர் என்ன செய்கிறார்? அசைவாடும் ஆண்டவர் பேசும். வெளிச்சம் உண்டாகுது. உடனே என்னாவது? ஒரு சிருஷ்டிப்பை ஆவியானவர். ஒரு கோழி முட்டை இருக்குதுன்னு வச்சுங்க. நீங்கள் ஒரு கோழி முட்டை வச்சான்னு வைங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது என்னவாக இருக்கும்? என்னவாக தான் இருக்கும். நாளைக்கு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னவாக தான் இருக்கும். இன்னும் திருப்பி வந்துன்னே இருந்தீங்கன்னு வைங்க, என்னவாக தான் இருக்கும். அதில் கெட்டு போன முட்டையாக கூட இருக்கும். சில பேர் அதை கூட யூஸ் பண்ணும் ஒருத்தர் மேலே அடிக்கிறதுக்கு. சண்டையில் என்ன பண்ணுவாங்க? கெட்டு போன முட்டையெல்லாம் தூக்கி. சரியா? என்னன்னா அந்த முட்டை தனியாக இருக்கும்போது அது கூட எந்த மாற்றமும் உண்டாகும். மாற்றமே இருக்காது, மறுரூபமே. ஆனால் அந்த கோழி மேலே, அந்த முட்டை மேலே ஒரு கோழி அசைவான். அப்போ உள்ள என்ன செய்யும்? மறுரூபம் உண்டாகும். மேலே இருக்கிற கோழி மாதிரி உள்ள இன்னொரு கோழி தானாகவே மறுரூபம் வராது. அதனால தான் ஆவியானவர் என்ன செய்யணும்? அசைவம். அப்படியே இருதயம் மாறும், குணம் மாறும். அதுதான் ரோமர் 5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் அந்த நம்பிக்கை நம்மை வைக்கும். இந்த அன்பு தேவ ஆவியானவர் என்ன செய்யணும்? கலாத்தியர் 5:22. ஆவியின் வெறும் கனி இல்லை. என்ன கனி இது? ஆவியின் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும். இந்த குணம், ஆவியின் கனி எப்போ உருவாகணும்? ஆவியானவர் நம்ம இருதயத்தில் கிரியை செய்யும்போது. எபேசியர் 4:30-32. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை என்ன செய்யாது? துக்கப்படுத்தாதீங்க. இந்த முத்திரை இருந்தால் தான் மீட்கப்பட முடியும். சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்கணும் உங்களை விட்டு ஒருவருக்கு ஒரு தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்து போதார். நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் துக்கப்படுத்தக்கூடாது. இதான் முத்திரை என்ன செய்யுது? இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:12-18. இதோ சீக்கிரமாய் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட.
நான் அன்பாவும் ஆதியும் அந்த முந்தினவரும் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவராயிருக்கும். வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிக்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவங்க அவங்க தான் உள்ளே போவாங்க. யார் போக மாட்டாங்க? யார் போக மாட்டாங்க? யார் போக மாட்டாங்க? வசனத்தை வாசிங்க. நீங்கள் எதுக்கு யார் உள்ளே போக மாட்டாங்க? நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகம் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் சபைகளை இவைகளை குறித்து சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் சந்ததியும் பிரகாசமுள்ள வெளிவெளி நட்சத்திரமாய் ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவன் வா என்பானார். தாகமாய் இருக்கிறவன் வர கடவுள். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக்கொள்ளும். ஆவியானவர் தான் சபையை வருகைக்கு என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்துகிறார். ஆவியும் மணவாட்டியும் அவர் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஆயத்தமாக இருக்க இந்த நாட்களிலே 3 ஆசீர்வாதம் ஒவ்வொரு ஆராதனையிலும் நம்ம கூறுகிற ஆசீர்வாதம். த பிளெஸ்ஸிங் ஆஃப் த சர்ச், சபையின் ஆசீர்வாதம். முதலாவது கர்த்தராகிய இயேசுவினுடைய கிருபை, 2வது தேவனுடைய, 3வது பரிசுத்த ஆவியினுடைய. இந்த 3 ஆசீர்வாதங்களில் எத்தனை நன்மைகள் நமக்கு இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் விசுவாசம், இதை உரிமை ஆண்டவரை இதெல்லாம் என் வாழ்க்கையிலே என் குடும்பத்திலே நிறைவேற வேண்டும் என்று இந்த நாட்களிலே விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்வோமாக. நாம் ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை ஸ்தோத்தரித்து எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக, ஒவ்வொரு ஆராதனையிலும் சபையிலே கூறப்படும் ஆசீர்வாதங்கள், அதற்குள் அடங்கியிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை குறித்து தியானிக்கும்படி தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே அதை ஒவ்வொன்றையும் விசுவாசித்து உரிமை பாராட்டி அதை பெற்றுக்கொள்ளும்படி அனுபவிக்கும்படி ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே எங்களுக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படி செய்யும். தேவனுடைய அன்பினாலே எங்களுக்கு கிடைக்கும் எல்லா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி, பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தினாலே எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை தான். அப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, நல்ல சுகம்பலன் தான், எல்லா தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கள். உடைய தேவைகளெல்லாம் சந்தியும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாட்களிலே பரீட்சை எழுதும் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி. விசேஷத்தை ஞானத்தை தாரும், ஞாபக சக்தியை தாரும், நல்ல சுகம்பலன் தாரும். எல்லாரும் வெற்றி சிறந்து முதன்மையாக இருக்கும்படி ஆசிரியர் பிரகாசமான எதிர்காலத்தை தாரும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும்
நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆனந்தமாய் நம் தேவனை கீத
வருவார்.